இந்த வெயில் காலத்தில் காலையில் இந்த மாதிரி ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா வயிறு குளுகுளுன்னு இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் நல்ல ஆரோக்கியமான பொருளாக தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். இது காலையில் ஆரோக்கியமான ஒரு கஞ்சி. இதை செய்யறதுக்கு ஒரு 100 கிராம் புழுங்கல் அரிசியை எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சிறுபருப்பை எடுத்து சட்டியில் போட்டு இந்த அளவுக்கு வறுத்து அதையும் அரிசியோட சேர்த்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து ஒரு கட்டி பூண்டை உரித்து எடுத்த பூண்டையும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், உப்பையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் வச்சு இறக்கிடலாம். இதில் ஒரு மூடி தேங்காயை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு பால் 2வது பால் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வெந்திருந்திருக்கிறத வந்து நல்லா மத்து போட்டு நல்லா வலுவலுன்னு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இதில் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருந்த கீரையவும் சேர்த்துட்டு 2வதாக எடுத்த தேங்காய் பாலையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து கொஞ்சமாக குக்கரை மூட வேண்டாம். அப்படியே சும்மா திறந்து வச்ச மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் கீரை வெந்து வரட்டும். இதில் வந்து சின்ன வெங்காயத்தையும் வெட்டி எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு எடுத்த திக்கான பாலையும் சேர்த்து உடனே இறக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கஞ்சை செஞ்சு சாப்பிடுங்க. காலை நேரத்தில் அப்படி இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அக்கா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.